பல்லடம் அருகே தோட்டத்து வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே முதியான் நெரிச்சல் பகுதியில் உள்ள தோட்டத்து வீட்டில் லோகநாதன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் மகனை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு மனைவியுடன் வெளியே சென்று வந்த லோகநாதன் வீட்டில் தனது தாயார் முத்துமணி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். வாசல் கேட் திறந்திருந்ததால் சந்தேகமடைந்த லோகநாதன் இதுகுறித்து அவினாசிபாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்தார். தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் மூதாட்டின் சடலத்தை மீட்டு சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரிஷ் அசோக் நகரில் விசாரணை நடத்தினர். ஏற்கனவே அவினாசி அருகே தோட்டத்து வீட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படாததால் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறந்து உள்ளே வந்து பார்த்தா உள்ளே வந்து நான் ஒய்ஃப் விட்டுட்டு கிளம்புறக்காக தான் வந்தேங்க. ஒய்ஃப் விட்டுட்டு இந்த பக்கம் மிஷின் எடுக்கிறக்காக போனேன். நான் அந்த பக்கம் போனேன். அங்கே போனால் தண்ணி பைப்பில் டேப்பில் போயிட்டு இருந்தது. தண்ணி போயிட்டுருக்குது. அம்மான்னு கூப்பிட்டு பார்த்தேன், சவுண்டு போட்டு பார்த்தா ஒன்றும் பதில் வரல. தண்ணி கீழே ஃப்ளோரில் தரையில் உழுவுற சவுண்டு கேட்டது. அதுக்காக போய் பார்த்தேன், உள்ள கதவை திறந்து பார்த்து தொங்கிட்டு இருந்தாங்க. சரி ஏதோ அப்போ தான் ஏதோ அதுக்கும் உயிருக்கு இருக்குமா என்னமோ டக்குன்னு அப்புறம் ஒய்ஃபு சத்தம் போட்டு அங்கேருந்து வந்தாங்க. வந்து பிளேடு எடுத்து அறுத்துட்டு கீழே வச்சுட்டு பார்த்தோம் உயிர் இல்லை. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கூர்மையான கத்தியை வைத்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பதிவிட்ட பாஜக இளைஞர் அணி ஒன்றிய தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள நெய்க்காரப்பட்டியைச் சேர்ந்தவர் ராஜீவ் காந்தி. இவர் பாஜக இளைஞர் அணி ஒன்றிய தலைவராக உள்ளார். சில நாட்களுக்கு முன்பு கத்தியை வைத்து இன்ஸ்டாவில் இவர் ரீல்ஸ் வெளியிட்டார். இது வைரலான நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜீவ் காந்தியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.